இன்று அநேகருக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் அநேகருக்குண்டு. அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் இதோ உங்களுக்காக அந்த கவிதை பிரபஞ்சத்தின் கையொப்பம். கவிதை பிரபஞ்சத்தின் கையொப்பம். மனித கண்கள் ஒளியை உயிராக்கும் அதிசய திறன், ஒரு சிறு பந்தில் பிரபஞ்சத்தை பிரித்து பார்க்கும் வல்லமை. அந்த ஒளியின் மொழியை கற்றுக் கொடுத்தவர் யார்? அதை கற்றுக் கொடுத்தவர் யார்? மனித மூளை மின்னல் போல ஓடும் 1000 கோடி நரம்புகள். ஒரு நொடி நின்றால் கூட உயிரின் இசை நின்றுவிடும். அந்த இசையின் தாளத்தை அமைத்தவர் யார்? வானம் முடிவில்லா நீல புத்தகம். ஒவ்வொரு மண்டல நட்சத்திரமும் ஒரு பிரபஞ்சம். அந்த கணக்கை எழுதியவர் யார்? அந்த பிரபஞ்சத்தின் கணக்கை எழுதியவர் யார்? பூமி உயிரின் தாயகம். மழை வறண்ட நிலத்தின் ஏக்கத்துக்கு பதில். கடல் அலைகளின் இதய துடிப்பு. காற்று உயிரின் மூச்சு. மரம் ஒளியை உணவாக்கும் அதிசயம். அந்த அதிசயத்தின் விதையை விதைத்தவர் யார்? இந்த எல்லா அதிசயத்தின் விதையை விதைத்தவர் யார்? மனிதன் மண்ணில் இருந்து எழுந்த உயிரின் விதை. மண்ணிலிருந்து எழுந்த உயிரின் விதை. அந்த விதையின் படத்தை வரைந்தவர் யார்? அந்த விதையின் படத்தை வரைந்தவர் யார்? படைப்பு முழுவதும் ஒரே குரலில் சொல்லுகிறது. உங்கள் கண்களில் காணும் படைப்புகள் எல்லாம் ஒரே குரலில் சொல்லுகிறது, நான் இருக்கிறேன். அதை கேட்க காதுகள் போதாது, உங்கள் உள்ளம் வேண்டும். பிரபஞ்சம் கடவுளின் ஓவியம். உள்ளம் வேண்டும். பிரபஞ்சம் கடவுளின் ஓவியம். மனித இதயம் அவரின் அன்பு. அந்த ஓவியத்தை புரிந்து கொள்ள உள்ளம்தான் ஒரே மொழி. அந்த ஓவியத்தை, கடவுளின் படைப்பின் ஓவியத்தை புரிந்து கொள்ள ஒரே மொழி உங்கள் உள்ளம்தான். நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. இதோ உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்வது உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நீங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.